யூதாஸ் இல்ல, ஆண்டவர் கூட வந்த லூசிபர். அவன் லூசிபர் இஸ் டெவில் ஸ்பிரிட். எந்த உரிமைகளை பெற முடியல. முதல்வர் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாரு, கூப்பிடுறாரு. நான் ஜீசஸ் நாள் ஆரம்பிச்சு 50-60 பேராயிட்டு போய் உட்கார வச்சுக்கிறேன். முதல்வர் எதிரே உட்கார, முதல்வருக்கு வணக்கம் பண்ணல, இவனுக்கு தான் வணக்கம் பண்ணும்போது அவரு இவன் பார்க்கிறார், இவர் அவனை பார்க்கிறாரு. இல்ல நான் யோசிச்சேன், உங்களை பார்க்கறத கடவுளையே பார்க்கலாம். யாரை பார்க்கலாம்? கடவுளையே பார்க்கலாம். எதுக்கு கையெழுந்து கழுவணும்? எதுக்கு கையெழுந்து கழுவணும்? அதனாலதான் இல்ல உங்க மேல பட்டா பண்ணிய தமிழ்நாடோ இல்ல இந்தியாவோ மேல பட்டா பண்ணிய நீயும் வந்தவர முடியுதானே இல்ல? அதனால எனக்குரிய உரிமை நான் எப்படி பெறது? என் ஜனத்துக்காக எப்படி பெறது? இல்ல போராட்டம். இப்ப போராட்டக்காக தான் உட்காந்துக்கிறோம். நான் எப்படியே போராட்டம் உட்காந்து ரோட்ல உட்காந்து எங்களுக்கு புதுசு இல்லை, எங்களுக்கு வயசு. ஆனா எங்களுக்கு உரிமைகளை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் பேசுறது யார்? நம்முடைய மாநில செயலர் தேவசித்த ஐயா கூட சொன்னார், இந்த பேட்டி கொடுக்கும்போது கூட்டணியில தமிழக வெற்றிக்காக விஜய் கூட கூட்டணி இருக்காரு. நான் கேட்டு பார்த்தா ஏன் என் வெற்றி கூட்டணி வச்சா என்ன இவங்க தான் ஆளணுமா? ஏன் விஜய் முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? இல்லை நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? நாங்க ஆட்சி ஆளக்கூடாதா? ஆளக்கூடாதா? ஆளணும், வருவோம். இன்னைக்கு 234 தொகுதியும் சினாடு மூலமாக திருத்துவத்தை வளர்த்து இன்றைக்கு இணைத்திருக்கிற கால நோக்கம் என்ன? புனித காற்று கோட்டை, அங்க கோட்டை. இன்னைக்கு சொல்றேன், அது கிறிஸ்தவ கோட்டை. கிறிஸ்தவனை ஆளக்கூடாது, ஆளுவோம். வன்மையா இடங்கற்ற ஓகே, தொகுதி கட்சி பேசி விட்டா ஓகே, ஆட்சியில் கிடையாது, எதுவுமே பங்கு கிடையாதுன்னா நாங்க அரசியல் கட்சி நடத்துற ரோட்ல போக முடியும் இல்ல? இந்த முறை வரும். நான் தீர்மானமா வந்திருக்கிறேன், பேசிக்காக டிவியில இல்ல செய்திக்காக டிவியில தொட்டி கொடுக்கல. காரணம் என்னன்னா நாமும் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும். 234 தொகுதியில் நிக்கணும் இல்ல? எனக்கு ஒருத்தர் போன் பண்ணையா, என்ன மறந்து போறீங்க, விட்டு போறீங்க, எனக்கு செங்கல்பட்டு தொகுதி எனக்கு கொடுத்துள்ளையான்னு காலையில் வரும்போது ஒரு போன் பண்ண. நிச்சயமாக எனதருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, எதுவரைக்கும் நாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருப்போம். இந்த உரிமைகளை கேட்டு கேட்டு கை கட்டி நின்று இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்த உரிமையை நாம் பெற முடியவில்லை. வீடு கட்டும் திட்டமா அல்லது கடவுள் அல்லது நம்முடைய இடஒதுக்கீடு திட்டமா, எதையுமே பெற முடியல. வாயில் ஒருத்தர் வருவாங்க, வாய்க்கலை போடுறாங்க. நான் வாய்க்கலை கூட்டு போயிருந்தேன். நான் வந்து 1 மணி நேரம் பேசுறேன், எல்லா பற்றியும் குறித்து பேசுறேன் இல்ல. நானு ஜிசிசி சார்பாக 2000 தையல் மிஷின் கொடுத்திருக்கேன். இதை பார்த்த உடனே அரசு நான் படிச்சு 2000 தையல் மிஷின் கொடுத்துச்சு இல்ல. தையல் மிஷின் வந்தது, ஆனா கைக்கு நமக்கு வரல. இந்த ஒன்று சொல்லுவல வரும், ஆனா வராது. அது வரும் மாவட்ட ஆட்சியருக்கு, ஆனா நமக்கு வராது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒன்னே ஒன்று கொடுத்தாங்க. மீதி 1950 எங்க போச்சு தெரியல. இந்த வடிகள் சொல்லலாம், கணக்கு வட்ட ரசிக்குது, கணக்கு காணணுமா இல்ல. டெய்லர் மிஷின் இறங்க ரசீது இருக்கு, டெய்லர் மிஷின் காணும். இதுக்கு நாம் கேட்கணும் இல்லையா? நான் உங்க சிறுபான்மை கிறிஸ்தவரை கட்சி தலைவராக இருந்தா அதையே கேட்டேன். அப்படியே திருத்தூர் முடிச்சார். உடனே நையாண்டிதர் பார்த்தா நட்டுக்கிறார். நையாண்டிதர் பார்த்தா போட்டுக்கிட்டு கூட அவர் நட்டுக்கிற ஆணையம் நையாண்டிதர் பார்த்தா எதனாலையும் கிடைக்கல. வாரியில போராடி கொண்டு வந்தாங்க. கிறிஸ்தவ தேவாலய படிப்பையும் உதயசேன் மற்றும் படியாளர் வாரியம் கொண்டு வந்தார். ஆனா கொண்டு வந்த எனக்கு அந்த வாரிய தலைவர் பதவி அமைச்சர் ரெக்கமெண்ட் பண்ணா, கடைசி என்ன பண்ணான், அதை போய் கட்டி கடிச்சு வேற ஒருத்தர் கொடுத்துட்டான். துணை தலைவருக்காக பரிந்துரை செஞ்சாங்க. அதை ஓட்டடிக்கும் மேட்டருக்கும் ஓட்டருக்கும் கொடுத்தாங்க இல்ல. ஒரு குடியிருக்காக வாரியம் போய் எங்க போய் போச்சு இல்ல, ஓட்டருக்கு மேட்டருக்கு போய் போச்சு. அவங்களுக்கு கொண்டே எப்படி வரும்? பொருளாதார மேம்பாட்டுக்கிறதும் பொருளாதார மேம்பாட்டுகள் போர்டு தான் பார்த்துக்கிறோம். போர்டு மட்டும் பொருளாதார. நான் சின்ன குழந்தைங்க புதிய காஞ்சிபுரம் போனேன். 11 வயசுக்கு படிக்க போனவர் அங்க பார்த்து அழியும், அதை பார்த்துட்டு
பொருளாதார முன்னேற்ற மாதிரியே இல்லை. சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கான பொருளாதார கழகம் செயல்படாதது. நம்மளாம் எத்தனை பேர் தொழிலாக இருக்கிறோம், எத்தனை காலத்தில் நாம் இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை, பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆயிரம் உரிமைகளை பெற வேண்டும். அதற்காக தான் இந்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி இன்றைக்கு பல்வேறு தீர்மானங்களை இதை நான் முடிக்க போறேன். பல்வேறு தீர்மானங்களை இந்த வாசிக்க போறாங்க, நிறைவேற்றப்படும். ஆகினால 30 வருடமாய் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்க ஆயுசு நாட்கள் போராடியே போகிறது. ஆகினால 10.5% பெற்றே தீர்வோம். ஆகினால கொடுக்காவிட்டால் தமிழக அரசு அடுத்த மாத இறுதிக்குள்ள ஒவ்வொரு மாவட்ட பேராயும் மாவட்ட செயலாளரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கை நாங்கள் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக இடஒதுக்கீடு பெறுவோம். நாங்க ஃபைனல் செய்து வந்தோம் இல்ல. ஆகினால எங்கள் உரிமை பெறுவதற்காக நாங்கள் வந்துட்டோம். ஆகினால இந்த உரிமைகளை பெறுவதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதனால் கிறிஸ்தவ மக்கள் கட்சி மூலமாய் ஆரம்பிக்கப்பட்டது ஜனநாயக மக்கள் கட்சி. நாம என்ன செய்யணும், இன்றைக்கு எல்லா தொகுதிகளும் இப்பொழுது நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். 234 தொகுதியில 231 ஒரு தொகுதிக்கு ஒரு பேராயர், ஒரு மாவட்ட செயலர், ஒரு தொகுதி செயலாளர், ஒரு பாஸ்டர், 3 உறுப்பினர் என்று கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 50 லட்சம் உறுப்பினர்களை நான் இணைத்திருக்கிறேன். ஜிசிசி நாடு மூலமாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியில 50 லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள். இனிமேல் யார் பச்சாலும் வேகம். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியுடன் நீ கூட்டணி வைக்கலன்னா மொத்த கிறிஸ்துவ போட்டு காலிப்பட்டு போயிட்டே இருப்ப. இது உண்மை. இது நடக்கிற போது சீட்டை ஒழுங்கா கொடுக்கலாம். என் சீட்டு வாங்கிக்கலாம் கூட்டணி இல்ல, நான் கொடுக்க தயார் இல்ல. நான் தான் படிக்கலையா, நீ நிர்வாகம் பண்ண தெரியாதா, எங்களுக்கு உதவி செய்ய தெரியாதா இல்ல. இருக்கிறதெல்லாம் எனக்கு என்ன நடக்குது, அளவுக்கு அதிகமான விலைவாசி போய் இப்ப சரிசு வாங்க முடியல, பருப்பு வாங்க முடியல. இப்ப அரிசி கூட ரப்பர் அரிசி வந்துச்சு, ரப்பர் அரிசி கூட வாங்க முடியல, பிளாஸ்டிக் கூட வாங்க முடியல. விலைவாசி உயர்வை போச்சு, பெட்ரோல் டீசல் விலைவாசி போச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா இல்ல. இறக்குமதி நம்ம எங்க அரக்குணம் தான் ரொம்ப இறக்குமதியாக இருக்கு. அதை தமிழ்நாடு டிஸ்பஸ் பண்ணிடுறாங்க. எல்லா வழியும் ஏறி போச்சு. பாலின பெண்கள் நம்முடைய பொதுச்செயலர் பேசுற மாதிரி பாலின ஒரு கேள்வி இழுத்து போயிட்டு ஒருத்தன் புல் தண்ணி கஞ்சா வச்சு கெடுத்து சாப்பிடுகிறான். என்ன தாங்க முடியாத ஒரு பாலியல் கொடுமை, கொலைகள், கொள்ளைகள், பாலியல் கொடுமைகள், கஞ்சா இல்ல. இதை அவர்கள் மாற்றவில்லை என்றால் நாங்கள் மாற்றுவோம். இருக்கிற நாட்களுக்குள் தமிழக அரசு மாற்றவில்லை என்றால் அகில இந்திய ஜனநாயக கட்சி மாற்றுவோம், கண்டிப்பாக மாற்றுவோம். டாஸ்மார்க் மூடு என்ன டாஸ்மார்க் இல்ல, பல குடும்பத்தை கெடுக்கிற இந்த குடி தேவையா? அவன் தெரியாம குடிச்சு போறான். நீ பப்ளிக்கா ரோட்ல ஊற்றி கொடுத்தா என்ன ஆகும் இல்ல. கல்லூரி பிள்ளைகள் படித்ததற்கு இன்னைக்கு கெட்டு போகிறார். ஒரு மாற்றம் வேண்டும். ஆகினால்தான் ஒரு பெரிய திட்டத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்ல மேல 2 பேர் 3 பேர் 2 பேர் விற்பாங்க, 2 பேர் வாங்கலாம் இல்ல. இந்தியாவில் 2 பேர் விற்பாங்க, யார் வாங்குவாங்க? 2 பேர் வாங்கணும். விற்கிறதுக்கு யாரு தலைவர்? உள்துறை, அப்புறம் மேல்துறை. வாங்குறதுக்கு அதானி அம்பானி இல்ல. நம்மளை கடனாக மாத்திட்டு இருக்காங்க. நாம் வளர்வது எப்படி, நாம் உயர்வது எப்படி, நம்ம உரிமையை பெறுவது எப்படி? நாம் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் உறுப்பினர்களை சேர்க்கணும். அந்த உறுப்பினர்கள் கூட நாம் பலம் வாய்ந்தவர்களாக மாறணும். மேலே கேட்டு மட்டுமல்ல, செயல்படுத்துகிற திட்டமாக மாற வேண்டும். இந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். எதற்கூலமாய் அப்படின்னா நம்முடைய உரிமைகள், இடஒதுக்கீடை நாம் பெறணும். பட்டியல சேர்க்கணும். முடியல, இடஒதுக்கீடு கொடு. நீ பட்டியலை சேர்க்க போச்சில்ல, ஆகினால் இடஒதுக்கீடை எனக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு கொடு. எங்களை கொண்டு போய் நடுவோர்கள் இல்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கல்வியை பெருக முடியல, பொருளாதாரத்தை உயர முடியல. சட்டமன்றத்திற்கு பட்டியலில் சார்ந்தோர் 44 பேர் போறாங்க. ஆனா
கிறிஸ்தவ மக்களுக்கு யார் போறாங்க? இந்த 10.5% இடஒதுக்கீடு கிடைத்தால் 25 எம்எல்ஏ வந்து எங்க போவாங்க? சட்டமன்றத்துக்கு போவாங்க. அப்ப உரிமை கிடைக்க இல்லையா? பேசப்படும் இல்லையா? மறுக்கப்படுகிற உரிமையை பெற வேண்டும் என்றால் சட்டமன்றத்தில் போகணும், ஆட்சி அதிகாரத்திற்கு. அப்போ நமக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் நமக்கு அவசியம் வேண்டும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கும். என்ன கிறிஸ்தவர்கள் மொத்தமே போடும், மொத்தத்தை கணக்கு ஜாதி வாரி கணக்கு போடும், தனி இடஒதுக்கீடு போடும்.